ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்தியா அம்மா கார்த்தியாவை கோயிலுக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க. கார்த்தியா எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே கையில் கத்தி எடுத்து கட் பண்ண போகிறாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னா நான் கையை கிழிட்டு செத்துருவேண்டி அப்படிங்கிறாப்புல. உங்கள் அப்பாவையும் என்னையும் நீ புடமாத்தேன் பார்ப்ப, சேரனுக்கு கழுத்தை நீட்டினேனா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அழுதிக்கிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. போனதும் அவங்க அப்பா அந்த நேரம் உள்ளே வர்றாரு. என்ன 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 ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னவும், உன் மகன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாளாம் சேரனை, கோயிலில் எல்லாரும் ரெடியாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவளோட நான் போராடி கையை கிழிக்க போயிட்டேன். அதுக்கப்புறமே அவள் பயந்து போய் உள்ளே போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்கிற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னவும், அதுக்கு சொல்கிறாப்புல கார்த்தியா அம்மா, அதெல்லாம் நான் பிளாக்மெயில் தான் பண்ணேன், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணதுனால தான் அவள் உள்ளே போய் இருக்கா, இல்லைன்னா இன்னும் கோயிலுக்கு போய் சேரனுக்கு கழுத்தை நீட்டியிருப்பா அப்படிங்கிறாப்புல. அப்படியா, சரி அப்படின்னா சரிதான், ஆனால் இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம அதுக்கு நல்லது தான் நினைக்கிறோம், உனக்கு வசதியான இடத்துல கட்டி கொடுத்து அது நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதை ஏன் உன் மக புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை தாங்க நானும் இவ்வளோ தூரம் சொன்னேன், ஆனால் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா, மனசுக்கு பிடிச்சவனோட தான் நான் வாழ முடியுங்கிறா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டால, சரி போய் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னாப்புல. அப்போ சொல்கிறாப்புல, இப்போ வேணாம், இப்போ சமாதானப்படுத்தணும்னா நம்மளை பாருன்னு இருப்பா, அதனால் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவள் அப்பா சொல்கிறாரு, அவனுக்கு இவ கழுத்தை நின்னான்னா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம கௌரவமாக இருந்துட்டோம், இதை ஏன் இந்த பிள்ளை நினைக்க மாட்டேங்குது, அவன் பிச்சைக்கார பையலுக்கு போய் கழுத்தை நீட்டினா நம்மளுடைய இதே ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இதை தாங்க நானும் சொன்னேன், ஆனால் அவள் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவும், நம்மளுடைய ஈகம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால தான் இப்போதைக்கு அவட்ட போய் பேச வேணாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஃபோன் வருது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கல்யாண வேலையாக 2 பேரும் வெளியில் வர முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே இவங்களும் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அவளை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. இதை கேட்டுக்கிட்டே அவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டே இருந்தா கார்த்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எடுத்துக்கிற முடிவு நம்ம சரியாக எடுக்கணும், நம்ம இவங்க சாக மாட்டாங்க, இவங்க பிளாக்மெயில் தான் பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா வீட்டுக்கு வந்ததும் இங்கே இவங்க வர்றதுக்கு முன்னாடியே சேரன் கோயிலேருந்து எல்லாருமே சோகமாக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் சேரனை கையை பிடிச்சி கத்தி அழுகுறாங்க. நான் தெரியாமல் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேனே, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த தடவையும் கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு நிலா கையை பிடிச்சி கதறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, அம்மா நீ எதுவும் நினைக்காத, நான் இதை எதிர்பார்த்தது தான், அதனால் இது எனக்கு பெருசாக தெரியலை, அதனால் எனக்காக நீ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து செஞ்ச பாரு, நான் உண்மையிலே உன்னையே தாம்மா நான் பாராட்டணும், உன்னையை நாங்கள் ராணி மாதிரி வச்சுருக்கேன்னு நினைக்கிறோம், அதனால் நீ இதெல்லாம் பெருசாக எடுக்காத அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. இப்போ என்ன, நீ டென்ஷனாக இரு, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு டீ போட்டு எடுக்க போயிடுறாரு. டீயை போட்டுக்கிட்டு வர போயிடுறாரு. அந்த நேரம் கார்த்தியா நிலான்னு கூப்பிட்றாங்க. உடனே எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பல்லவன், பாண்டியன் எல்லாருமே, உங்களை நம்பினதெல்லாம் போதும், அடிக்கடி இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்படி வீட்டுக்கு ஆனாங்கன்னா வீட்டில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, நல்லா இருப்பீங்க, உங்களை கையெடுத்து கும்புறேன், உங்களை நம்பின முறையிலையும் போதும், நீங்கள் தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்கன்ட்டா இங்கே வீட்டில் நடந்த விஷயத்தை பூரா எல்லாத்தையும் நிலாட்ட ஒப்பிக்கிறாங்க. இப்போயே எனக்கு இந்த நிமிஷமே கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் கொண்டு வந்திருக்கலான்னு கேட்குறாங்க. எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், வாங்க இங்கே கல்யாணம் பண்ணால் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இன்ஸ்பெக்டரை பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அப்போ இது முறைப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை திருவண்ணாமலையில் வாழவந்தான்ற ஒரு கான்ஸ்டபிளை தெரியும், அதனால் அவர் மூலியமாக தான் உங்களை சொன்னார் அப்படின்னவும், ஓ அப்படியா, வாழவந்தான் சொன்னாப்பிலையா, அப்போ நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், ஏற்கனவே ஒரு லவ் மேரேஜ் திருவண்ணாமலையில் பண்ணி வச்சோன்னு சொன்னாப்பிலையா, அது உனக்காமா அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் எனக்குத்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியா அப்படின்னா, ஆமாம் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இப்படி லவ் பண்ணிட்டு தான் வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மனசுக்கு பிடிச்சவங்களோட தானே சார் வாழ முடியும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி எங்கிட்ட நல்லா இருந்தால் சரி. ஆமாம் நீ என்னமோ டைவர்ஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இல்லை சார், அந்த முடிவை நாங்கள் மாற்றிக்கிட்டோம், நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி எங்கிட்ட நல்லபடியாக இருந்தால் சரி அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வாழ்த்தி அவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க.
இது எப்படியோ வந்து தெரிய வந்துடுது கார்த்தியா அம்மா அப்பாவுக்கு. உடனே வந்து அவங்களும் 2 போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க.